நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் இன்னைக்கு கருத்து சொல்லியிருக்காரா? என்ன சொல்லியிருக்காரு சீமான்? ஸ்ரீகாந்த் எனக்கு நல்லா தெரியும், நல்ல பையன், ஒரு பாவம் விஷயத்துல பாவம்ன்றாரு. எப்படி சொல்றாரு பாவம்? ஏன்னா நிறைய பேர் இத பெரிய மனிதர்கள், இத பெரிய பிரபலங்கள் இந்த மாதிரியான போதைப் பொருள் பழக்கத்துல இருக்காங்க. இவரு தெரியலன்னா இன்னும் அது தொடர்ந்துட்டு இருக்கும், இவர் கைதாகலைன்னா. ஸோ இவரை பத்தி தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சிருக்குல்ல, அவர் ஒரு பெரிய இயக்குனர், நடிகர் சொல்றாரு. அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரா அல்லது அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு நிரபராதின்றாரா அல்லது பாவன்றாரா? என்ன சொல்றாரு? பாவன்றாரு. பாவன்றதுக்கு என்ன அர்த்தம்? பொதுவெளியில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களில் கருத்து சொல்லும்போது ஐ ஃபீல் சேட் ஃபார் ஹிம்னு சொல்கிறது வேறு. அந்த அர்த்தத்தில் சொன்னார்னா எனக்கு தெரிஞ்சு அது தப்பு இல்லை. இப்போ எனக்கு கூட அதை பார்க்கும்போது டு பி ஃப்ராங்க் வித் யூ, எனக்கு ஒன்றும் பெரிய டு பி ஃப்ராங்க் வித் யூ, நான் வந்து இன்னைக்கு நேற்று இந்த செய்தியை பார்க்கும்போது, இந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஐ ஃபீல் சேட். பாவம், இது பாவம் அதான். பட் பாவன்றதுக்கான அர்த்தம் என்ன உங்களுக்கு? வந்து இப்போ நான் சொல்கிறதுக்கும் சீமான் சொல்கிறதுக்குமான அர்த்தம் வித்தியாசம் உங்களுக்கு இருக்குது. ஐ ஃபெல் சாரி ஃபார் ஹிம்ன்றது, நான் அவருடைய நிலை குறித்து வருத்தப்படுகிறேன்றது வேற, அவர் தப்பே செய்யலைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறது வேறு. அந்த சர்டிஃபிகேட் நம்ம எப்படி கொடுக்க முடியும்? ஒன்றுமே எவிடன்ஸ் இல்லாமல் போலீஸ் வந்து விஐபிஸை இந்த மாதிரி கேஸ்லலாம் தொட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சாதாரணமாக இந்த கேஸ்லலாம் தொட மாட்டாங்க. அது ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டது கோடிக்கணக்கான ரூபாய் அமௌண்ட் எல்லாம் இருக்குது. இல்லை, ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஓகே. ஷாருக் கான் பையன்லாம் ரிலீஸ் ஆகிட்டார்ல, அதுதான் அது ஷாருக் கான் கேஸில் கிளியராக ஃப்ரேம் பண்ண கேஸ். சிபிஐ விசாரித்து அதை விடுதலை பண்ணிட்டாங்க, அவர் வந்து நிரபராதின்னு. இவர் கேஸில் என்ன ஆகும் நமக்கு தெரியும். ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஷாருக் கான் கேஸில் அப்பயே டவுட் இருந்தது, அது நல்லா ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு. இந்த கேஸில் அவங்க இவ்வளோ எவிடன்ஸை போலீஸ் கொடுக்குறாங்கல்ல. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.